மில்லியனருங்க கார்ப்பரேட் ஆளுங்களெல்லாம் இருந்தனாலே அவங்களுக்கு சக்தி வாய்ந்த எந்திரங்கள் தான் எழுதி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ அவங்களுக்கு எழுதும்போது தங்கத்தகடில் தான் எழுதணும். தங்கத்தகடில் எழுதிட்டு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நம்ம அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒரு ஆஃபீஸாக இருக்குன்னா அவங்க ஹெட் ஆஃபீஸில் அந்த இதை வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதே மாதிரி வெள்ளித்தகடில் எழுதணும், வெள்ளித்தகடில் எழுதணும். அதாவது சிலவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தாயத்து வந்துட்டு சிலவங்க என்ன பண்ணணும்னாலே வெள்ளி கூடில் எழுதும், சிலவங்களுக்கு செம்பு கூடில் எழுத வேண்டியிருக்குது. ஸோ அந்த கூட்டில் ஆக்க வேண்டியிருக்குது. அது சிலது பேப்பரில் எழுத வேண்டியிருக்குது, சிலது வந்துட்டு துணியில் எழுதிட்டு சில மூலிகையை கூட வச்சுட்டு கொடுக்க வேண்டியிருக்குது, சிலது வந்துட்டு நம்ம காப்பரில் எழுதிட்டு அதை அடைச்சி இது பண்ண வேண்டியிருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமானதாக இருக்குது. அப்போ அது வந்து நம்ம தாயத்து கட்டுறதா இருந்ததுனால இப்போ ஒரு செய்வனை பிசாசினால எல்லாம் பாதிப்பாக இருக்குனாலே அவங்களுக்கு இடுப்பில் தான் கட்டி ஆகணும். அதே மாதிரி கணவன் மனைவி வசியமாக இருக்குனாலே அவங்களுக்கு வந்துட்டு மனைவியை கட்டுறதா இருந்தனாலே அவங்களோட தாலி சரடு இருக்குல்ல அதில் சேர்த்துட்டு கட்டும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த வசியத்தன்மை வரும். அதே மாதிரி சிலது வந்துட்டு பிஸ்னஸுக்கு 4 பேரை பார்க்க போகிறோம், அப்போ நம்ம வந்துட்டு அதாவது எழுத்து விஷயமா இருந்தாலும் சரி அது இருந்தனால நம்ம அது கையில் கட்ட வேண்டியது இருக்கும். சிலது வந்துட்டு வசிய மை இருக்குது, வசிய மையில் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.